ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோலேயே காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மெத்தடில் தான் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட அப்புறம் அந்த ஜாயின்ன்ற ஆப்ஷன் வந்து கேட்குங்க உங்களுக்கு. அந்த ஜாயின்ன்ற ஆப்ஷனை ப்ளஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட அப்புறம் நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு. ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான ஊருக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பைபாஸ் நியர்பை ஊருக்கு பக்கத்திலேயே ஒரு ஃபார்ம் லேண்டு வித் வீடோட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. பண்ணை நிலம் வீட்டுடன் விற்பனைக்கு வந்துள்ளது. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, நஞ்சையா புஞ்சையா, தார் ரோடு ஃப்ரண்டேஜ் எவ்வளோ இருக்குது, வீடு எத்தனை சதுரத்தில் இருக்குது, உள்ளே என்னென்ன மரங்கள்லாம் இருக்குது, இபி சர்வீஸ் இருக்கா, போர் இருக்கா, ஸோ எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோஷன், ப்ரமோட்டிங் யோர் லேண்ட், ப்ரமோட்டிங் யோர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம லேண்ட் பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தாங்க பண்ணுறோம். உங்கள் லேண்டை ஒரு நல்ல ப்ரைஸுக்கு நீங்கள் சீக்கிரமாக சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்து ஒரு நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு சீக்கிரமாக சேல்ஸ் பண்ணி தரோங்க. இல்லை ஒரு குறைந்த விலையில் லோ பட்ஜெட்டில் நல்ல லேண்டாக வாங்கணும் அப்படின்னு நீங்கள் தேடிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்து ஒரு நல்ல கிளியர் டாக்குமெண்ட்டோட லோ பட்ஜெட் லேண்டாக வந்து உங்களுக்கு எவ்வளோ கம்மி பண்ணி பேசி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக உங்களுக்காக பேசி கம்மி பண்ணி ஒரு நல்ல லேண்டாக வாங்கி தரோங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல சூப்பரான லேண்டு, அதுவும் வித் எல்லா மரங்களோட சேல்ஸுக்கு வந்திருக்கு. வீட்டோட ஊருக்கு பக்கத்தில் ஒரு நல்ல ஃப்ரண்டேஜோட, அதுவும் லேண்டு ஒரே ஸ்கொயராக பவுண்ட்ரியாக பாக்ஸாக இருக்குங்க. நீங்கள் எப்படி கேட்டிங்களோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்மியான பட்ஜெட்டுக்கு, லோ பட்ஜெட்டுக்கு மார்க்கெட் ரேட்டோட இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. அதேபடியே நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு, லோ பட்ஜெட் குறைந்த விலையில் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதுக்கு தான் மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை வந்து சப்ஸ்கிரைப் மூலயமா எனக்கு வந்து தெரிவிங்க. ஸோ வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள், தேக்கு மரம்லாம் எல்லாம் நல்ல சைஸான தேக்கு மரங்க. நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 தேக்கு மரத்துக்கு மேலே இருக்குது. எல்லாமே நல்ல சைஸான தேக்கு மரம், உங்களுக்கு 8 to 10 தேக்கு மரம் இருக்குது. அதுவும் எல்லா தேக்கு மரமே நல்லா ஒரே நீட்டாக ஒரே இதுவாக இருக்குங்க. ரொம்ப கிராஸாக அது மாதிரிலாம் இல்லை. அந்த 8 to 10 தேக்கு மரமே நல்ல சைஸுங்க, உங்களுக்கு நல்ல ஷேப்பு, நல்ல சைஸு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாமரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது, எலுமிச்சை மரம் இருக்குது, புங்க மரம் இருக்குது, பூசை மரம் இருக்குது, பப்பாளி மரம் இருக்குது, நாகப்பழ மரம் இருக்குது, கருவேப்பிலை மரம் இருக்குது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மரமும் கலந்து வச்சுருக்காங்க. புங்க மரம், பூசை மரம், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் ஆகட்டும் எல்லாமே அது மாதிரி. அதுக்கப்புறம் துளசி செடி வைக்கிற அந்த பாட்டும் இருக்குங்க, தொட்டியும் இருக்குது. துளசி செடி ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். துளசி செடி வைக்கிற அந்த தொட்டியும் இருக்குது, துளசி செடியும் இருக்குது, வாழை மரம் இருக்குது. ஸோ எல்லா மரமும் இருக்குங்க உங்களுக்கு. தென்னை மரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காய்ப்பில் இருக்கக்கூடிய தென்னை மரம், உங்களுக்கு 3 தென்னை மரம் இருக்குங்க. எல்லாமே நல்ல நீட்டான நல்ல சைஸான தென்னை மரம், காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்க. ஸோ அதுவும் வித் வீடோட கேட்டிருந்தீங்க. ஃபார்ம் லேண்ட் வித் வீடோட. டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா 10 சென்ட் இருக்குங்க. டோட்டல் பவுண்ட்ரி, டோட்டல் ஏரியா பரப்பளவு வந்து 10 சென்ட் இருக்குது. ஊருக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது. புஞ்சல் லேண்டுங்க. லேண்டோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சல் லேண்டு. கிளியர் டாக்குமெண்ட்டுங்க, எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. லேண்ட் டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா லீகல் வைஸ் எல்லாமே கிளியராக இருக்குங்க. அதே மாதிரியே சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு. சிங்கிள் ஓனருங்க, சிங்கிள் ஓனர், சிங்கிள் சிக்னேச்சருங்க. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. நீங்கள்
பார்த்துட்டு இடம் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அப்பயே கூட டேரெக்டாக ஓனர் கால் பண்ணி தரேன். நீங்களே கூட டேரெக்டாக பேசிக்கலாங்க. வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 10 சதுரம் வருங்க. வீடு ப்ளஸ் அந்த போர்ட்டிகோ டாய்லெட்டு எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 10 சதுரம் வரும். ஸோ வீடு மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா 2 பெட்ரூம் இருக்குங்க. ஒரு ஹால் இருக்குது, 2 பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு பூஜை ரூமு, ஒரு கிச்சனு, 2 பெட்ரூம் ஹால் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து வித்து உங்களுக்கு செப்பரேட்டாக பாத்ரூம் தனியாக இருக்குது, டாய்லெட் தனியாக இருக்குங்க. டாய்லெட் இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, டாய்லெட் தனியாக இருக்குது, பாத்ரூம் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ படிக்கட்டு எல்லாமே ஸ்டெப்ஸு எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு. எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வரும், 10 சதுரம் வரும். வித்து ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. ஜஸ்ட் வில்லேஜுக்கெலாம் பக்கத்துலேயே இருக்குது. ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் தாங்க. 200 மீட்டர்லேயே ஸ்டேட் பைபாஸ் இருக்குது. NH GST நூறடி பைபாஸ்க்கு இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 16 கிலோமீட்டர் தாங்க வரும். 16 to 17 கிலோமீட்டர்லேயே NH GST நூறடி பைபாஸ் இருக்குங்க. நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. நம்ம டவுனுக்கு இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தாங்க வரும். 1 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் பஜார் சிட்டி இருக்குங்க. அந்த டவுனில் ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், ஆர்டி ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு எல்லாமே இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே தாங்க வரும். 700-800 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டவுன் இருக்குங்க. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. வந்தவாசி வட்டத்தில் தான் இந்த லேண்டு வந்து லொக்கேட்டாக இருக்குங்க. சூப்பரான லேண்டு, அதுவும் வீட்டோட சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் வீடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்ட்டுக்கும் விடலாங்க. இந்த வீடு வந்து நீங்கள் பை பண்ணிட்ட அப்புறம் வாடகைக்கு ரெண்ட்டுக்கும் விடலாம். ஏன்னா 2 பெட்ரூம் இருக்குது, ஒரு ஹாலு, கிச்சனு, டாய்லெட், பாத்ரூம் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. தண்ணீர் வசதியும் இருக்குது, தொட்டியும் கட்டியிருக்காங்க. தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தண்ணி தொட்டி வந்து கட்டியிருக்காங்க. நீங்கள் வால்வை திறந்தீங்கன்னா போதும், ஜஸ்ட் அந்த தொட்டியில் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு பாஞ்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுவும் வாட்டர் ஃபெசிலிட்டியோட தண்ணீர் வசதியும் ஊருக்கு பக்கத்துலேயே எல்லா மரங்களோட சேல்ஸுக்கு வந்திருக்கு. தேக்கு மரமே நல்ல ஒரு ரேட்டு போகுங்க. இன்னும் ஒரு 3-4 வருஷம், ஒரு 4-5 வருஷம் போச்சுன்னா அந்த தேக்கு மரமே நீங்கள் வாங்குற அமௌண்ட்னு ஒரு நல்ல ரேட்டு போகும். டோட்டல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 16,50,000 சொல்கிறாங்க. 17 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஃபைனலாக 16,50,000 வருங்க. நீங்கள் இந்த லேண்டு வந்து 8 லட்ச ரூபாய்க்கு பேங்க் லோனுக்கு வந்து சேங்ஷன் ஆகிருக்கு. அந்த 8 லட்ச ரூபா நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பேங்க் லோன் மூலிமா EMI ஆப்ஷன் மூலிமா கூட இந்த லேண்டை வந்து நீங்கள் பேங்க் மூலிமா பே பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த லேண்டு வந்து 8 to 10 லட்ச ரூபா நீங்கள் லோனுக்கு போனீங்கன்னா, பேங்க் லோனுக்கு போனீங்கன்னா சேங்ஷன் ஆகும். அந்த பட்ஜெட் தான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். 8 லட்ச ரூபான்னு வந்து அதுதான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ 8 lakhs நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா EMI ஆப்ஷன் மூலிமா கூட நீங்கள் மந்த்லி கூட பேங்க் சப்போஸ் உங்ககிட்ட கையில் வாங்குறதுக்கு அமௌண்ட் இல்லைனா இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோனுக்கு வந்து எலிஜிபிள் ஆகுங்க. 10 லட்ச ரூபாய்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் எலிஜிபிள் ஆகும். அந்த 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் லோன் வாங்கிட்டு கூட மந்த்லி நீங்கள் வந்து EMI கூட கட்டிக்கலாங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 17 லட்ச ரூபாய் ஃபைனல் ரேட்டாக சொல்கிறாங்க. ரொம்ப அர்ஜென்ட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், அதில் 18 lakhs சொல்லி 17,50,000 சொல்லியிருந்தேன். இப்போ அர்ஜென்ட் சேல்ஸ்னால பார்த்தீங்கன்னா 17,15 லட்சம் சொல்கிறாங்க. ஃபைனலாக 17 லட்ச ரூபாய்க்கு முடிக்கலாங்க. டேரெக்டாக சைட் விசிட் வந்து பாருங்கள். சூப்பரான லேண்டு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபைனல் ரேட் 17 லட்ச ரூபா வரும். 8 lakhs வந்து நீங்கள் கட்டினீங்கன்னா மந்த்லி EMI. லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபென்சிங் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஃபென்சிங் வித்து காம்பவுண்ட் வாலோடு இருக்குங்க. காம்பவுண்ட் வால் ஃபென்சிங்கும் இருக்குது உங்களுக்கு. லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குங்க. எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை, ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு. ஒரு நல்ல அருமையான லேண்டு, அதுவும் மார்க்கெட் ரேட்டோட கம்மியான ரேட்டுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. கண்டிப்பாக நேரடியாக சைட் விசிட் வந்து பாருங்கள், யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா வித்து வீடோட அதுவும் எல்லா மரங்களோட கலந்து வந்திருக்கு. எல்லாமே காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்க உங்களுக்கு. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் இப்போதைக்கு இதை வாங்கி வச்சிங்கன்னா இன்னும் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் கழித்து உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாங்க. ஏன்னா ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது. உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் ஒரு 400 வீட்டுக்கு மேலே இருக்குங்க. உங்களுக்கு 350 to 400 வீடுக்கு மேலே இருக்கும். ஒரு நல்ல பெரிய டவுன் வில்லேஜுங்க உங்களுக்கு. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான ப்ராப்பர்ட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி எடுக்கலாம், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மேபி ஏதாவது பர்சனல் ஒர்க்கில் இல்லை டிரைவிங்கில் அது மாதிரி இருந்திருப்பேன். அதனால தான் நீங்கள் கால் பண்ணுறப்ப சடனாக எடுக்க முடியாமல் போயிருக்கும். கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ நார்மல் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. நானே உங்களுக்கு பார்த்துட்டு கால் பண்ணிடுறேன், இல்லை ரீப்ளை பண்ணிடுறேன், மெசேஜ் பண்ணிடுறேங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி. ஃபைனலாக 17,50,000 சொல்கிறேன். கண்டிப்பாக